Friends, welcome to Indu's Kitchen and Vlogs. இட்லிக்கு தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை நைட் டின்னருக்கு சீக்கிரமாக ஒரு சைட் டிஷ் தான் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் கிராம்பு பொரியட்டும், ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதோட குவான்டிட்டி இருக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 தக்காளி, இல்லை 2 இல்லை 3, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்து இதையும் வந்து நல்லா குழைய வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வச்சுருக்கேன். இதையும் நம்ம அந்த வெங்காய தக்காளியோடவே போட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இந்த மசாலாவை அரைக்க போகிறோம். அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது சட்னி கடலை, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எடுத்து அதோடு சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின அதே வானலில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா கூடவே தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிளகாத்தூளோட வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுடலாம். அதே மாதிரி தேங்காயும் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், தேங்காய் பொட்டுக்கடலை. அதனால் உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த குருமாவை சப்பாத்தி பூரிக்கெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதை நம்ம அதோட ஊற வச்சுட்டு சாப்பிடும் போது அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடுங்க. கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு குறிப்பு வந்து ஒரு சில குறிப்பு மட்டும் ஈஸியான டெய்லி யூஸ்க்கு ஏற்ற மாதிரி சில குறிப்பு பார்க்க போகிறோம். இட்லி மாவில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இட்லி ஊற்றினோன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை துணியில் இல்லை ட்ரெஸ்ஸில் வந்து கரை ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை சோப் போட்டு வாஷ் பண்ணோன்னா அந்த கரையே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். கொஞ்சம் நிறைய நாள் கரைன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஜாதி மல்லிப்பூ இல்லை மல்லிப்பூ, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு சுற்றி வச்சோன்னா 2 நாள் அளவுக்கு காயாமல் கலர் மாறாமல் இருக்கும். நம்ம சீடை செய்யும் போது சீடை வந்து சில நேரம் பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து செஞ்சுட்டு உடனே எண்ணெயில் போடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க, வெடிக்காமல் வரும். கண்ணாடி கிளாஸஸ் எல்லாம் வந்து நம்ம தொடச்சிட்டே இருந்தால் தான் அதில் அழுக்கு படியாமல் இருக்கும். அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் ஆனாலும்
அதில் அழுக்கு சீக்கிரம் சேராது. காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது வெளியே வச்சோன்னா கெட்டு போயிடும். அது வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் காய்கறிகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு காட்டன் துணியில் தொடச்சிட்டு வச்சோம் அப்படின்னா காய்கறிகள் கெட்டு போகாது, 1 வாரம் ஆனால் தாங்கும். வாழைப்பழம் வாங்கிட்டோம்னா அடுத்த நாள் கெட்டு போயிடும். அதோட காம்பில் நம்ம ஒரு கவர் போட்டு சுற்றி வச்சோன்னா கெட்டு போகாது. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.